அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நியூஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து கவனம். லீவுக்கு போகிறவங்க, ரோடு க்ராஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 75 தினார் அபராதம் செலுத்த வரும். இந்த மாதிரி வீதி கடவைகள் இல்லாத இடங்களில் நீங்கள் வீதிகளை கடந்து பிடிப்பட்டீங்க. அதனால் லீவுக்கு போகிற அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனம். வீதி கடவைகளில் பாலங்களில் மட்டும் வீதியை கடங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1054 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14 உள்ளது. இந்த ரேட் அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பர் மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காம பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்குதான்னு. ஏன்னா நீங்க சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 16 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 106 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 923 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 355 ஃபில்ஸ். தங்கம் வாங்குறதா இருந்தால் அந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றைய தினம் ஒரு பிரளயமே நடக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். உண்மையிலே ஒரு பதட்டமான சூழல் உருவாகிச்சு. பல நாடுகள்லையும் இது பிரதிபலிச்சிச்சு. அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானோட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாகவும் இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே நல்ல முடிவை கொண்டு வரும் அப்படின்னும் அமெரிக்க தரப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் ஈரான் தரப்பு அதை கன்ஃபார்ம் பண்ணலை. எது எப்படியோ நல்லபடியாக யுத்தம் இல்லாமல் அமைதியான சூழல் உருவாக்கினா சந்தோஷம். அதே போல் குவைத்துடைய முடி இளவரசர் மற்றும் கத்தார் நாட்டு அமீர் நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்போட. இந்த யுத்த நிறுத்தம் யூரோப் நாடுகளில் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் பல ஒப்பந்தங்களில் இருதரப்பும் கைச்சாத்திடும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் மீண்டும் உருவாகுது. அதே போல் இந்த எதிர்வரும் நாட்களில் இந்த பீஸ் ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் விரைவில் திறக்கப்படணும் அப்படின்றதையும் விரைவிலேயே அது நடக்கணும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதை போல் ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அனைவருக்குமே. குவைத்துடைய காலநிலை அவதான மையம் தொடர்ந்தும் எச்சரிக்கிறாங்க. குவைத்தில் எதிர்வரும் நாட்களில் 49 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் போகிறவங்களும் கவனம். அதே போல் 3வது தடவையாகவும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வராங்க குவைத்துடைய DGCA, த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு
எங்களுக்கு அதற்குரிய நஷ்டஈடு வேண்டும், அதே போல் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரி இந்த விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ICAO எடுக்கிறாங்க அப்படின்றத. அதே போல் 6 குவைத்தி மற்றும் வெளிநாட்டவர் பிடிபட்டிருக்கிறாங்க. 150 ஸ்பீட் வேகத்துக்கும் மேலே, km/h வேகத்துக்கு மேலே போயிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் இந்த ரோடு சைட்டில் இருக்கிற கேமரா மட்டும்தான் கவனிக்கிறீங்க. மேலே இந்த AI கேமரா இருக்குது அப்படின்றதே ஒரு சிலர் மறந்துடுறாங்க சில நேரங்களில். தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டும் இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ரொம்ப கவனம். வேகத்தை முடிந்த வரைக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் காலமெல்லாம் இங்கே தொழில் செய்ய முடியும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஃபர்வானியா வைத்தியசாலையில் சென்று குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார். விரைவில் குணமடைய எங்களுடைய பிரார்த்தனைகள். تلقى سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله اتصالا هاتفيا أمس من فخامة الرئيس دونالد ترامب رئيس الولايات المتحدة الأمريكية الصديقة، نقل خلاله سموه حفظه الله تحيات حضرة صاحب السمو الشيخ مشعل الأحمد الجابر الصباح أمير البلاد المفدى حفظه الله ورعاه. كما جرى خلال الاتصال استعراض آخر التطورات والمستجدات على الساحتين الإقليمية والدولية، لا سيما المستجدات المتعلقة بالجهود الدبلوماسية لخفض التصعيد في المنطقة، حيث تناول الجانبان سبل التنسيق حول الاتفاق المزمع إبرامه بين الولايات المتحدة الأمريكية والجمهورية الإسلامية الإيرانية لإنهاء الحرب. وأكد الجانبان أهمية تعزيز الأمن والاستقرار في المنطقة وضرورة تكثيف الجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتسوية الخلافات عبر الحوار والوسائل السلمية، بما يسهم في إرساء دعائم السلم والازدهار ويخدم مصالح جميع الأطراف وشعوب المنطقة والعالم. وقد أعرب سمو ولي العهد حفظه الله عن ترحيبه بقرب التوصل إلى الاتفاق بين الأطراف، مؤكدا سموه حفظه الله دعم دولة الكويت لكافة الجهود التي من شأنها ترسيخ الأمن والاستقرار الإقليمي والدولي وتعزيز فرص السلام والتعاون بين دول المنطقة. وأشاد سموه بالجهود الحثيثة المبذولة من فخامة الرئيس الأمريكي في دعم مسار إنهاء الحرب. خطوط حمراء طالما اعتبرت محرمة في حسابات الصراع الإقليمي، لكنها سقطت تباعا خلال الأشهر الأخيرة لتدفع المنطقة نحو مرحلة جديدة يصعب معها العودة إلى قواعد الاشتباك السابقة. فالتطورات الأخيرة التي تسير بشكل متسارع تخترق المحاذير لتفتح بابا مواربا دون خط رجعة، وتعيد رسم معادلات القوة في الشرق الأوسط بعدما تجاوزت الحرب حدود الردع التقليدي وانتقلت إلى استهدافات مباشرة وغير مسبوقة. إذ كشفت سلسلة الأحداث الحالية أن أطراف النزاع باتت أكثر استعدادا للمخاطرة وأقل التزاما بالخطوط التي كانت تمنع الانزلاق إلى مواجهة أوسع. فبعد أشهر من المواجهة المفتوحة بين الولايات المتحدة وإيران، لم تعد الضربات العسكرية مجرد رسائل ضغط متبادلة، بل تحولت إلى أدوات تفاوض ميدانية تستخدم لفرض الشروط السياسية، كما أن استهداف الأصول العسكرية والحيوية والتوتر المتصاعد في مضيق هرمز عكس انتقال الصراع من مرحلة الاحتواء إلى مرحلة اختبار الإرادات. وفي موازاة التصعيد العسكري تتعثر المسارات الدبلوماسية وسط تمسك كل طرف بمطالبه الأساسية، ما يجعل احتمالات الخطأ في الحسابات أكبر من أي وقت مضى. فالمواجهة ما زالت دون عتبة الحرب الشاملة، لكنها أيضا تجاوزت مرحلة الأزمات القابلة للاحتواء السريع. وبين حالة لا حرب ولا سلم، تبقى كل من الولايات المتحدة وإيران عالقتان، إذ يسعى كل طرف إلى تجنب التراجع أو تقديم تنازلات كبيرة، بينما يواصل استخدام الضغوط العسكرية لتحسين شروطه التفاوضية. غير أن استمرار هذا الوضع يجعل المنطقة عرضة في أي لحظة لانفجار جديد قد يحول المواجهة المحدودة إلى صراع أوسع وأكثر خطورة.
made a great settlement of the war with Iran, and we're going to be subject to finalization of documents, which should get done over the next few days. Probably have a signing maybe in Europe, and it's a great thing. Stock market's up 1,000 points. That means they like the deal. See, that means they like. If the market goes down, that means they don't like the deal. But it's been up. Oil's dropped. Oil will start coming down to, I think, even lower than it was before. I said I was in Iowa. It was $1.85 a gallon. And I don't know if I'm going to get there, but we're going to get pretty close. It's going to come down, and when oil comes down, everything else comes down. And most importantly, we have a deal that Iran will never have a nuclear weapon, which was the whole purpose of what we had to go through to get this. So it was a big, very big thing. But we have a signing soon, and the documents are in pretty final shape. So we'll see. We'll see. Very good. Should be done, and that should be done pretty quickly. They want it every bit as much as everybody else wants it. And I think a lot of good relationships can ensue from this. I just spoke with the leaders of many of the countries that were mentioned in the release. I just spoke to Bibi. I spoke to the head of great heads of nations, Qatar, UAE, Saudi Arabia, Bahrain, Kuwait, and others. And we're going to be talking to Turkey. President Erdogan was great. And it's really a wonderful thing. With a lot of spirit. Pakistan was fantastic. The Prime Minister and the, I call him the general. He's a general. He's a great general. He's so great that he's actually a field marshal, a step above. And they're all very happy. The whole Middle East is happy. And along beyond the Middle East, the Strait will open as soon as we have it signed.